What do you mean by recursion relation? Any idea? Like sir, continuous process நடக்குதுதானே சார், Continuous. ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். Okay, ma. ஸோ ரெக்கரேஷன் ரிலேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு ரிலேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரெக்கரேஷன் என்னென்னா இப்போ ஒரு டேம் வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற டேமை வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஒரு அரித்மெடிக் ஆப்ரேட்டரோ ஒரு சம்மா அடிஷனோ சப்ராட்டோ இங்கே அடிஷனோ இல்லை சப்ராட்டோ யூஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரெண்டு டேம் கம்பைன் பண்ணி கான்செப்ட் எடுத்துக்க ரெக்கரேஷன் ரிலேஷன். மேபி இது ஒன் டைப் ஆஃப் ரெக்கரேஷன் ரிலேஷன். சம் கான்ஸ்டன்ட் எடுத்து ஏஎன் மேபி இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சம்திங் C2 ஏஎன் மைனஸ் ஒன். சரிங்களா? இதுதான் ரெக்கரேஷன் ரிலேஷன். ப்ரீவியஸ் கேஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னா ப்ரீவியஸ் நடக்கிற ரெண்டு சுச்சுவேஷன் இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷன் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. சரிங்களாம்மா? இந்த நேமுக்கு தான் வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்து ரெக்கரேஷன் ரிலேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்லேயே வருது ரெக்கரேஷன் ரிலேஷன். பட் இன் டிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 4 டைப்பில் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ ரெக்கரேஷன் ட்ரீ மெத்தட் ஒன்று, சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒன்று, இட்ரேஷன் மெத்தட் ஒன்று, அண்டு மாஸ்டர் தீரம் மெத்தட் ஒன்று. மாஸ்டர் மெத்தட் ஆர் மாஸ்டர் தீரம் மெத்தட். ஸோ இது 4 மெத்தடை சால்வ் பண்ணுறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இது எப்படி என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கோடிங்கோட கான்செப்ட் தான். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் எடுத்து 4 மெத்தட்லேயும் ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம். ப்ரோக்ராமிங் கோடிங் மேபி பைத்தானோ இல்லை வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ டிஃபைன் ஃபங்க்ஷன் n, define function n if n sorry if n greater than 0, n greater than 0, print n, so function n minus 1, function n minus 1. இதுதான் கோடிங். இப்போ நம்ம வந்து n வேல்யூ எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பொறுத்து இந்த கோடிங் வந்து ரன் ஆகும். கரெக்டுங்களா? சப்போஸ் n ஈக்குவல் டு ஃபோர் டைம்ஸ் கொடுக்குறோமா இந்த ஃபங்க்ஷன் காலிங் எத்தனை டைம் டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு டிஃபைன் பண்ணுறது தான் ரெக்கரேஷன் ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து n ஈக்குவல் டு 4 அப்ளை பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு ட்ரீ மெத்தடு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டார்டிங் ட்ரீ மெத்தட் ஈஸி, தென் யூஸிங் த ட்ரீ மெத்தட் ரெக்கரேஷன் ட்ரீ மெத்தட். ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறேன்னா n ஈக்குவல் டு 4ன்னு எடுக்கிறேன். இப்போ n ஈக்குவல் டு 4ன்னு எடுக்கும்போது இங்கே என்ன நடக்குமா? ஃபங்க்ஷன் 4 n வந்து கிரேட்டர் தென் என்ன கிடைக்கும்? 4ன்னு வரும், அதாவது 0ன்னு வரும். அப்போ பிரிண்ட் 4ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆயிடும்? பிரிண்ட் 4 வந்து கிடைச்சிடும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் n மைனஸ் 1 கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ n மைனஸ் 1 என்ன நடக்கும்? ஃபங்க்ஷன் n மைனஸ் 1 3ன்னு ஆகும். கரெக்டாமா? இது எனக்கு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதுங்களா? ஓகேம்மா. அடுத்தது என்ன ப்ராசஸ் ஆகும்? இங்கே ஸ்டாப் ஆயிடும். எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் முடிஞ்சுது. இப்போ எங்க இருந்து ரன் ஆகும்? இங்கிருந்து ரன் ஆகும். இப்போ என்னாச்சு? என்னோட வேல்யூ எவ்வளவு? 3. அப்போ என்னோட வேல்யூ 3ங்கும் போது என்ன ஆகும்? 3 இங்கே வரும். அப்போ 3 கிரேட்டர் than 0 ஆகும். ஓகே, 3 கிரேட்டர் than 0. அப்போ பிரிண்ட் 3 கரெக்டாக பிரிண்ட் என்னன்னா என்னது? பிரிண்ட் 3ன்னு ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? n மைனஸ் 1, 3 மைனஸ் 1 என்ன கிடைக்கும்? அப்போ ஃபங்க்ஷன். அப்போ இந்த இடத்துல என்னாச்சு? இது வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ திரும்ப எது ரன் ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இப்போ n எவ்வளவு? 2. அப்போ 2 வந்து கிரேட்டர் than 0ன்னு செக் பண்ணும். ஓகே, செக் பண்ணிட்டு என்ன ஆகும்? பிரிண்ட் 2ன்னு வரும். ஓகே, 2 கிரேட்டர் than 0னால பிரிண்ட் 2 ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 வந்து 1 கிடைக்கும். அப்போ ஃபங்க்ஷன் 1 ஆயிடும். கரெக்டாமா? சார். ஓகே, இப்போ என்ன எகெயின் 1, என்னோட வேல்யூ 1 கிரேட்டர் than 0. அப்போ பிரிண்ட் 1, அப்போ பிரிண்ட் 1 ஆயிடும். அப்போ 1 மைனஸ் 1 என்னது? 0. அப்போ 1 மைனஸ் 1 வந்து என்னவும் 0 வரும். சரிங்களா? சரி மேம், எகெயின் இதோட முடிஞ்சிச்சு. n ஈக்குவல் டு 4 டைம்ஸ்னு லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் என்னாகும்? திரும்ப கால் பண்ணும். திரும்ப கால் பண்ணி இங்கே போகும். கரெக்டுங்களா? திரும்ப கால் பண்ணி இங்கே போவோம். அப்போ என்ன நடக்குது? ஃபங்க்ஷன் 0. ஆமாம், 0. ஓகே, அப்போ 0 கிரேட்டர் than 0வா? இல்லை. அப்போ 0 கிரேட்டர் than 0 வந்து இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் ஆகிடும். சரிங்களாம்மா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை டைம் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். பட் காலிங் ஃபங்க்ஷன் இங்கே எத்தனை?
அந்த காலிங் ஃபங்க்ஷன் எத்தனைங்கன்னா எவ்வளோ வருதுமா? இது வந்து 0 லெவல், இது ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல், இது ஃபோர்த் லெவல். கரெக்டுங்களா? அப்போ கீழே வரும்போது 5th லெவல் வரைக்கும் வரும். கரெக்டுங்களா? இது கால் ஆகுது. கரெக்டுங்களா? இங்க போயிட்டு கால் ஆயிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. கரெக்டுங்களா? அதனால மொத்தம் எத்தனை டைம் கால் ஆகுது இந்த ஃபங்க்ஷன்னா n+1 டைம்ஸ் கால் ஆகுது. சரிங்களாமா? சார். இது என்னாச்சும் டவுட் இருக்குதுங்களாமா? இதுதான் பேசிக் கான்செப்ட்மா. அப்போ இந்த ரெக்ரெஷன் ரிலேஷன்ங்கிறது அந்த கோடிங்கோட கான்செப்ட் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கும். ஒவ்வொரு ப்ரோக்ராம் கோடிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேட்லேப் ப்ரோக்ராம் போடுவோம்.